வணக்கம் நண்பர்களே. நீங்கள் உண்மையிலேயே வாழ்கிறீர்களா அல்லது வெறும் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் நபராக இருக்கிறீர்களா? இந்த கேள்வியை கேட்ட கோபம் வருது இல்லையா? கோபம் வரட்டுமே. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். வாழ்க்கை கொஞ்சம் மாறுறதுக்கு ஏதாவது சில கேள்விகள் வேணும். நம்ம உசுப்பேத்துறதுக்கு ஒரு ஆட்கள் வேணும். இல்லைன்னா நம்ம ரொம்ப ஆர்டினரி வாழ்க்கையா போயிடுவோம். சாதாரண வாழ்க்கை, சராசரி வாழ்க்கை வாழ்றதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். கண்டிப்பா ஒரு நிமிஷம் யோசிங்க. காலையில எழுந்திருக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், இல்லை ஃபேக்ட்ரி போகிறோம், வேலை செய்கிறோம், சாயங்காலம் திரும்பி வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், திருப்பி மறுநாள் காலையில் அதே ரொட்டீன், அதுக்கு அடுத்த நாள் அதே ரொட்டீன், திருப்பி ரொட்டீன். 365 நாள் இதே மாதிரி ஓடி போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு கேள்வி நமக்குள்ள வருது: நான் உண்மையிலேயே வாழ்ந்தேனா, இல்லை நாட்கள் தான் அப்படி போயிட்டு இருக்கா, வயசாயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு, ஆனால் வாழ்க்கையில் எதையும் அடைந்த மாதிரியே தெரியலையே. இந்த கேள்விக்கு சரியா பதில் தெரியல. ஏன்னு கேட்டா, நிறைய பேர் சொல்றது உண்டு, 25 வயசு 30 வயசுலயே மென்டலி ரிட்டையர்ட் ஆகிறாங்க மக்கள். மென்டலி ரிட்டையர்டு, அதாவது ஏதோ வாழ்க்கை ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிடுறது. ஒரு புத்தகத்துல படிச்ச விஷயம், பெரும்பாலான மனிதர்கள் 25 வயதிலேயே மரணித்து விடுகிறார்கள், ஆனால் புதைக்கப்படுவது 75 வயதில் தான். அதாவது உயிரோட்டமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை அப்படி அமையக்கூடாது, உங்க வாழ்க்கை அமையும். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட எந்த முட்டாள்தனத்திற்காக தியாகம் செய்யாதீங்க. உங்க வாழ்க்கையை தியாகம் செய்யாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். வார்த்தைகளுக்காக, கோட்பாடுகளுக்காக, கொள்கைகளுக்காக, அரசியலுக்காக, எதுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்கள் நன்றாக வாழ வேண்டும். நிறைய பேர் தற்கொலை பண்றாங்க. பல பல காரணங்கள் சொல்றாங்க. இறப்பதில் இருக்கிறது என்ன தைரியம்? அதுல என்ன தைரியம்? அது என்ன பெரிய விஷயமா? வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து பார்ப்பது தான் ஒரு தைரியம். எத்தனை சவால்கள்னாலும் வரட்டும். ஆனா வரட்டுங்க. சவாலை விட நம்ம பெரிய ஆட்கள். சவாலை விட நாம் பெரிய ஆள் என்று நினைப்பு வருகிறதோ அப்பதான் எல்லா சவால்களுக்கும் வழிகள் கிடைக்கும். வேற எந்த தைரியம் வேணாம். முழுமையாக வாழ்வதுதான் மிகப்பெரிய தைரியம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா இதே வார்த்தைகள் உங்களை முழிக்க வைக்கலாம், விழிக்க வைக்கலாம், தூங்காம வைக்கலாம். ஆமா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்ப நம்ம வாழ்க்கைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயங்கள் வர்றது காரணங்கள் என்னன்னு கேட்டா, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாமே வசதியான ஒரு ஏரியால உட்காந்துட்டு இருக்கோம். அந்த வசதியை தாண்டி வெளியே வந்தா எதுனாலும் டிஃபிகல்ட், கஷ்டம், ஸ்கிராட்ச், எதுக்கும் நான் தயாராக இல்லை. இந்த விஷயத்த முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும். சில விஷயங்கள் சின்ன ரிஸ்க் எடுக்கணும். சில விஷயங்கள் இறங்கி பார்க்கணும். சில விஷயங்கள் உழைக்கணும். எல்லாரும் சின்ன சின்ன பயங்கள் கண்டு 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 நம்மளோட உண்மையான விருப்பங்களை தேர்வு செய்யாம ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கூட்டுக்குள்ள போய் அடங்கியிருக்கோம். நம்ம வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது சில கேள்விகள்லாம் கேட்கணும். சமூகம் ஓட்ட சங்கிலிகள்லாம் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் ஏன், இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இப்படி இருக்கணும் கேள்வி கேட்கணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பாதுகாப்பான வாழ்க்கையை நினைச்சிட்டு வாழாமலே போயிடுறோம். அந்த வாழ்க்கையை விட வாழ்ந்து தோல்வி அடைந்து பார்த்தால் மேலானது. ஏன்னா தோல்வி கிடைச்சாதான் வெற்றி கிடைக்கும். உண்மையான ஆபத்து என்னன்னு கேட்டா, வாழாமல் வெறுமன சராசரியாக உயிர் வாழ்வுதான், வெறுமன மூச்சு விட்டுட்டு இருக்கிறதுதான். யார் உங்களை தடுத்து நிறுத்தினாங்க? இப்படித்தான் வாழணும்னு சொல்லி சமூகம் சொல்லும், குடும்பம் சொல்லும், சுத்தி உள்ளவங்க சொல்லுவாங்க, சோசியல் மீடியா சொல்லணும். ஆனா அதையெல்லாம் தாண்டி மதங்கள் கூட சொல்லலாம். இப்படி வாழணும், இப்படித்தான் வாழணும், இப்படி இறந்து விடு. அட, இதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களுக்காக நீங்க வாழுங்க. உங்க மனசுல என்ன தோன்றது, என்ன சாதிக்கணும்னு தோன்றது, என்னவா ஆகணும்னு தோன்றது, அதுக்காக போங்க. மத்தவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டா வெறும் நீங்க ஆக்டர். மத்தவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, நீ நடிக்கிற மாதிரி அதுல உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. ஆத்ம திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது ஆத்ம திருப்தி. அதுக்காக தான் நம்ம ஓடுறோம். இப்போ யோசிங்க, எப்போ நீங்க உண்மையிலேயே வாழ போறீங்க? எப்படி வாழ போறோம்? மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறது பயந்து பயந்து வாழ்ந்து தூக்கி போடுங்க. தோல்விகளை கண்டு பயப்படுறதை தூக்கி போடுங்க. என் தோல்விகள் வரட்டும், அதுல இருந்து நான் கத்துக்கிறேன். திருப்பி எல்லாம் வெற்றி பெற்றவங்க அவ்வளவு பேர் அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. தோல்விகள் கண்டு பயப்படாதவங்க தான். யாரோ போட்ட வரைமுறை கேள்வி கேளுங்க. உண்மையாக நீங்க செல்ஃபா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் நீங்க முழுமையாக அதை அனுபவிப்பு தான். இது செய்யணும்னா நிஜமா ஒரு தைரியம் வேணுங்க. இந்த தைரியம் உள்ளவங்க தான் உண்மையான வீரர்கள், உண்மையான வாழ்ந்தவர். நிறைய பேர் நம்ம சரித்திரத்தில் நிறைய பேர் சொல்லலாம். வின்சென்ட் வான் காக்னு ஒருத்தர் இருந்தார். உலகத்துல அவரோட ஓவியத்தை, அவருடைய இது டிராயிங்ஸை யாருமே ஏத்துக்கவே இல்லை, யாரும் வாங்கல. ஆனா அவர் வரையதை நிறுத்தல. எனக்கு பிடிச்ச பேஷன் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா மக்களுக்கு இது பிடிக்கணும் பிடிக்க கவலை இல்லை. யார் என்னை பிடிக்கிறான் என்னை பார்த்து வாங்கிக்கட்டும் சொல்லி. ஆனா ஒரு காலத்துல அது கோடியில விற்பனை ஆச்சு.
கோடி ரூபாய் கொடுத்து அந்த அளவு வேல்யூ உள்ளதாச்சு. ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொன்னாங்க நீங்க ஃபில்ம் மியூசிக் பண்ண வேண்டாம், கிளாசிக்கல் மியூசிக் படிங்க. என்னுடைய பேஷன், எனக்கு என்ன வேணுமோ அதான் நான் பண்ணுவேன்னு சொல்லி அவர் தன்னுடைய இசையில வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து அதில் பெரிய ஆளாகிறார். ஆஸ்கார் அவார்ட்லாம் வின் பண்ணார். எலான் மாஸ்க் எல்லாருக்கும் தெரிஞ்சு. எல்லாரும் சொன்னாங்க ராக்கெட் கம்பெனி நடத்த முடியுமா, அது பைத்தியக்காரத்தனம் இல்லை, அதெல்லாம் ராக்கெட் கம்பெனிலாம் நமக்கு தேவையான விஷயம். அது அவருடைய கனவு, அவருக்காக வாழ்ந்தாரு. என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மார்ஸுக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு மக்கள் அனுப்புறதுக்கு தயாராகிற நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. எல்லாருமே ரிஸ்க் எடுத்தாங்க. அந்த ரிஸ்க் தாண்டி தான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. பயத்தை தோற்கடிச்சாங்க. எல்லாரும் உண்மையான பேஷனுக்காக வாழ்ந்தாங்க. அவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்கள் தான் உலகம் நினைவில் வச்சிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஆல்கமிஸ்ட் அப்படிங்கிற புத்தகம் தமிழ்ல ரசவாதம் அப்படின்னு தமிழாக்கம் பண்ணியிருக்குது. அவர் முதல்ல அவருடைய கனவுகள், அவருக்கு என்ன தோணுச்சோ, அவரோட உள்மனம் என்ன தோணுச்சோ அதை நம்பி அவர் புத்தகமா எழுதி விட்டுறாரு. அவர் புத்தகம் முதல்ல ஒரே ஒரு காப்பி தான் வித்துது. அதுக்கப்புறம் அடுத்த 2வது காப்பி விற்க எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? 6 மாதங்கள். சோர்வடையவில்லை, தோல்வி என்று நினைக்கவில்லை. 6 மாதம் கழித்து வாங்கின அதே நபர் யாருன்னு கேட்டா, முதல் காப்பி வாங்கினார் அதே ஆள் தான். கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் பிக்கப் ஆச்சு அவரோட விஷயங்கள். ஆனால் இன்று 65 மொழிகளில் அது பிரசுரமாயிருக்கணும். 150 மில்லியன் காப்பீஸ் உலக அளவில் வித்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதிகளமாக வித்துட்டு இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மையான பேஷன். நமக்கு உள்ளுக்குள்ள என்ன தோணுகிறது, எது நம்ம ஆணித்தரமா இருக்கணும், உலகத்துக்காக வாழாம நம்மளுடைய கனவுகளுக்காக நான் எதான் செய்வேங்கிறதுக்காக வாழணும். இந்த கேள்வி என்னிலிருந்து நீங்க உங்களுக்கு கேட்க விஷயம், உண்மையிலேயே நான் எனக்காக வாழ்கிறேனா, மற்றவர்களுக்காக வாழ்கிறேனா? இப்போது வாழ்க்கை நான் வாழ்வதுதான் என்னுடைய தேர்வா, மற்றவர்கள் தேர்வா? மற்றவங்க சூஸ் பண்ற வாழ்க்கை நான் பண்றேனா, இல்ல நான் தேர்வு செஞ்ச வாழ்க்கையை வாழ்றேனா? என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேனா, மற்றவங்க மகிழ்ச்சிக்காக நான் வாழ்கிறேனா, இல்லை என்னுடைய பேஷன் அதுக்காக நான் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேனா? இந்த விஷயங்கள் மட்டும் பதில் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக பயம் இல்லாத உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய பேஷன் என்று நீங்கள் நினைப்பதை செய்ய வேண்டும். அவ்வளவுதான். எத்தனையோ சவால்கள் இருக்கும் அதை பண்ணுவதற்கு. வெற்றி பெற்ற அவ்வளவு பேர் இத்தனை சவால்கள் தாண்டி வந்திருக்காங்க. வாரத்துக்கு ஒரு வெற்றியாளருடைய சாதனைகளை படிங்க. அவர்கள் எத்தனை படிக்கல்கள் தாண்டி வந்திருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலும் வரும். அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோம், நின்று சாதிக்கிறோம். இதே உலகம் இன்று உங்களை வெறுக்கின்ற, உங்களை ஒதுக்குகின்ற, உதாசீனப்படுத்துகிற அதே உலகம் உங்களை வாழ்த்தும். அதுக்காக நீங்க காத்திருக்க வேண்டாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ ஆரம்பிங்கள். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம்.